தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகம் மீது தாக்குதல். தொடருந்து திணைக்களம் வாகன சாரதிகளுக்கு விடுத்துள்ள கோரிக்கை. மாத்தளையில் பாடசாலை ஒன்றில் தீ விபத்து. நீண்ட நாள் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை அதிரடியாக சுற்றி வளைத்த போலீசார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசின் விசேட திட்டம். அறிவடைத்த சஜித்தின் வாக்கு வங்கி. பொது மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள கோரிக்கை. தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள். தொடர்வன விரிவான செய்திகள். நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட செயலமர்வு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் இந்த செயலமர்வு நடத்தப்படும். எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இந்த செயலமர்வினை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த பணிகள் காரணமாக 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்சி அலுவலகம் ஒன்றின் மீது நேற்று மேற்கொள்ளப்பட்ட பாரிய தாக்குதலினால் அலுவலகம் பலத்த சேதத்துக்கு உள்ளாகியுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. காத்தான்குடி பிரிவுக்குட்பட்ட பூனச்சிமுனை தாருசலாம் விளையாட்டு மைதான வீதியில் அமைந்திருந்த மேற்படி தேர்தல் அலுவலகத்தின் மீது அல்லது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அலுவலகத்தின் பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியில் மொட்டு சின்னத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் போட்டியிட்ட எம்.ஏ. அப்துல் வக்காப் என்பவருக்கு சொந்தமான இந்த அலுவலகமே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. தாக்குதலில் அலுவலகத்தின் கண்ணாடிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளும் சேதமாக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்த சம்பவ நேரத்தில் அலுவலகத்தில் யாரும் இருக்கவில்லை என்பதனால் உயிர் ஆபத்துகளோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை. இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடருந்து கடவைகள் ஊடாக வாகனங்களை செலுத்தும் போது கவனம் செலுத்துமாறு தொடருந்து திணைக்களம் சாரதிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயத்தினை தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்.ஜே. இந்திப்பொல குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களில் தொடர்ந்து கடவைகளில் பல வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து கடவைகளில் பயணிக்கும் போது வாகன சாரதிகள் மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும் என தொடர்ந்து திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மாத்தளையில் உள்ள தேசிய பாடசாலை ஒன்றில் தொழில்நுட்ப கட்டிட தொகுதி தீப்பற்றி எறிந்து முற்றாக சேதமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தீ விபத்து சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மாத்தளை உக்குவேல அஜ்மீர் வித்தியாலயத்தின் ஆய்வகத்திலே இவ்வாறு தீ பரவியுள்ளது. பாடசாலையில் தொழில்நுட்ப கட்டிட தொகுதி மின்சார ஒழுக்கு காரணமாகவே தீப்பற்றியுள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தீ விபத்தினால் கட்டிட தொகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லியான் பகுதியில் உள்ள கசிப்பு உற்பத்தி செய்யும் இடமொன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீசாரால் இன்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 166 லிட்டர்கள் கோடா, 10.5 லிட்டர் கசிப்பு என்பவற்றுடன் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய 2 பெரிய கொள்கலன்கள், 2 சிறிய கொள்கலன்கள், 2 செப்பு சுருள் என்பவற்றுடன் 21 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை
போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்காக அனுர அரசாங்கம் புதிய முயற்சியொன்றை திட்டமிட்டுள்ளது. அதன்படி வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முன்னோடி திட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 7 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் துணை தூதரக பொது அலுவலகங்கள் ஊடாக குறித்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் குவைட், ஜப்பான் மற்றும் கத்தார், ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன், கனடாவின் டொரண்டோ, இத்தாலியின் மிலன் மற்றும் துபாயில் உள்ள தூதரகத்தின் மூலமாக இந்த முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இலங்கையில் பிறப்பு, திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்ட அமைப்புக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் பிறப்பு, திருமண மற்றும் இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு பதிவாளர் பொதுத்துறை மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தால் பராமரிக்கப்படும் EBMT தரவு அமைப்பை மேம்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வாக்கு வங்கி கணிசமான சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலின் போது பெற்ற வாக்குகளை விட இம்முறை தேர்தலில் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து சஜித் பிரேமதாசவால் 3,05,744 வாக்குகளை பெற முடிந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் 1,45,611 வாக்குகளையே பெற்றுக்கொள்ள முடிந்தது. அதன்படி 2020 நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாச 1,60,133 வாக்குகளை இழந்துள்ளார். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் அமைதியாக செயற்படுமாறு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவ இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த நாட்களில் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சியொன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்தார். ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது. அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர். எனினும் அவர்கள் தங்களின் கட்சிகளின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டனர். கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சியொன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயற்படவில்லை. இந்த நிலையில் தெற்கு அரசியல் கட்சியொன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு, கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என வஜிரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள். அதனை இலங்கையர்களாக பெற்றுக்கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன. அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.